இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பக்கா பிசினஸ்மேன் இல்ல சார். பக்கா ஏன்னா எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் தான். அவரு இந்தியா வந்தப்போ ஒரு ஒரு 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்காக வராருன்னு பார்த்தா, இங்க வந்து ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு, இஃப் ஐ அம் நாட் ராங், 20,000 கோடி ரூபாய்க்கு ஆர்ம்ஸ் டீல் சைன் வாங்கிட்டு போயிட்டாரு. 1. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏவன் இருக்கார் ம். பெரியப்பாவோட ம். ஃபேவரெட்டு. ம். அவர் அங்கேருந்து கேஸ் வாங்குறாரு. ஆமா. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்புக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. ம். மைக்கே கொடுத்துட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் பேரை யூஸ் பண்ணி நான் பிராண்ட் பண்ணி விற்பேன். இங்கே எவனுக்கு ட்ரம்ப்பை தெரியும்? ட்ரம்ப் டவர்ஸ் இங்கே எங்கேருந்து விற்க போகிறது? அது அடுத்தது அதான் வந்தேன் சார். ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தது. நொய்டாலன்னு நெனைக்கிறேன். ட்ரம்ப் டவர்ஸ்ல அபார்ட்மெண்ட் வாங்குனா, ட்ரம்ப் கூட டின்னர். ம். ஆனா, அந்த அபார்ட்மெண்ட்டோட பிரைஸ் வந்து சம் 10, 15 crores. அதான் நான் சொல்லிட்டேனே. இப்போ அந்த ட்ரம்ப்புங்கிற பேரை யூஸ் பண்ணதுக்கு ஏவன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறார். யூஸ் பண்ணுறாரா யூஸ் பண்ணலையான்னு தெரியல. அது ஒரு லெஜிட்டிமைஸ் ஃபார்ம் ஆஃப் கிவிங் மனி டு த பிரசிடென்ட். ட்ரம்ப் இன்னும் காப்பி ரைட்ஸ் போடல சார் அவர் பேருக்கு. அது மட்டும் தான் பண்ணல. மத்தபடி ஒரு பக்கா பிசினஸ்மேன். போப்பா ட்ரெஸ் பண்ணி கூட ஃபோட்டோ போட்டாரு. ஆனால் ஏவன் என்ன பண்ணிட்டார், இந்த பெரியப்பாக்கு பெரியப்பானவன் சொல்லி பெரியப்பனுக்கு பெரியப்பனை பார்த்து கை குலுக்கி அவன் எதெல்லாம் நீட்டானவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு அமெரிக்காவில் எதாவது ஃபேவரபுளாக கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு.